ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் கிளிப்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி 2 புட்டா டிசைன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் முன்னாடியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த கிளிப்ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது சுகர் பீட்ஸ் இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ரெண்டு சுகர் பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ஷேப்புன்னு வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த கார்னர் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும். அந்த கார்னருக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்காம நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கே ஸ்டிச் வைக்கணும், எங்கே பீட் வைக்கணுன்றதை மைண்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்லாம் வந்து வளைஞ்சி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பே வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. இப்போ இதை கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் இப்போ இந்த கார்னரில் பண்ணி காமிக்கிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போது ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி கொஞ்சமாக கீழே திருப்பிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு பீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிக்கும் போதும் ஷார்ப்பாக வரா மாதிரி முடிச்சுக்கணும். இப்போது நான் இது வரைக்கும் ஸ்டிச் கொண்டு வரேன். இந்த இடத்துல வந்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் இப்போ இந்த டிசைனை வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ட்ரேசிங் எல்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்டோனை மட்டும் ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதை சுற்றி உங்கள் டிசைன்ஸை எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஒரு 4mm ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு நாட் போட்டுட்டு திரும்பவும் இப்போ இந்த கார்னருக்கு வரேன். இந்த கார்னருக்கு முன்னாடியே நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கார்னருக்கு ஒரு ஸ்டிச்சை கொண்டு போகிறேன். இப்போது கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு செட்டு 4mm சுகர் பீடும் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நாட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நீடில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 4mm பீட் எடுப்பேன். அப்போ தான் நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4mm பீடும் அதுக்கப்புறமா சுகர் பீடும் வரும். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போடுறேன். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம பீட் முடித்த உடனே நாட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிச் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நாட் பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனை வந்து நான் இதோட முடிச்சுக்கலாமா இல்லை இன்னும் டெவலப் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த டிசைனை இன்னும் டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 கார்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது இந்த ரெண்டு பீடுக்கு நடுவில் இன்னொரு செட் ஆஃப் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் எனக்கு இப்போது இதோட விட்டேன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டிசைன் கிடைக்கும். நான் அந்த மாதிரி போட்டுட்டேனாலும் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நடுவில் ஒரு செட்டு இதே மாதிரியே நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். எங்கே நமக்கு பீட் வேணுமோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் வைக்க வேண்டிய கரெக்டான இடத்துக்கு ஒரு ஸ்டிச் கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பீடை இன்சர்ட் பண்ணணும். ஸோ எங்கே பீட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வேணுன்ற இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மாட்டிஃப்க்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்டு ஸ்டோன் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஐ ஷேப்பில் 3 ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ஸ்டோனையும் சுற்றி நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல இந்த ரவுண்டு ஷேப்பை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபுல் புட்டா போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் நாட் எதுவும் போட போகிறது கிடையாது. இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே வந்து டைரெக்டாக அந்த ஒரு லீவ் ஷேப்பை சுற்றி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நான் அங்கேருந்து திரும்பவும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து அந்த கார்னர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த லீஃப் ஷேப் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கேப் இருக்கிற வரைக்கும் சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் இல்லாமல் வெறுமனே ஸ்டிச் மட்டும் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் எது வரைக்கும்னா அடுத்த லீஃப் வரைக்கும் அந்த மாதிரி வெறுமனே ஸ்டிச் மட்டும் பண்ணுறேன். நம்ம வந்து செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது அந்த பேஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்தோம்னா நீங்கள் வேஸ்ட்டாக வைக்கிற ஸ்டிச், அதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிற ஸ்டிச்சஸ்லாம் வந்து வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாட் போடாமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ரொம்ப தூரத்துக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம நாட் போடுற டைமை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் 2-3 ஸ்டிச் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நாட் போடுற அளவுக்கு டைம் ஆகாது. ஸோ இப்போ இங்கேருந்து நான் அப்படியே ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு திரும்பவும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது டிசைனும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப நாட் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே செயின் ஸ்டிச் எல்லாம் சொல்லி தரும்போதே நான் சொல்லியிருப்பேன், நமக்கு நாட் வந்து எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் உங்களுக்கு பீட் ஒர்க்குக்கும். நீங்கள் டிசைன் பிளான் பண்ணும்போதே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், அதில் எப்படி நாட்டு வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியும். இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இங்கே வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விரும்பினா இப்போ இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு செட்டு 4mm பீட், சுகர் பீட் அந்த மாதிரி வைக்கலாம். ஆர் ரைஸ் பீட், வீட் பீட் அந்த மாதிரி எதாவது வைக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நான் நாட் பண்ணிக்கிறேன். கிளிப்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக 2 மாட்டிஃப் அதாவது புட்டா டிசைன்ஸ் போட்டாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.